உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், தமிழ்நாட்டு மக்களே, தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணத்தை தோண்டி எடுப்போம், அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிப்போம், நாங்கள் விட மாட்டோம்னு சொன்னார். முடிஞ்சு இப்போ திருப்பி அடுத்த எலெக்ஷனுக்கு வந்துட்டாங்களா, ரெடி ஆகிட்டாங்க. இன்ன வரைக்கும் கண்டுபிடிச்சாங்களா? இப்போ முன்னாடி முதலமைச்சர், இப்போ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், சரிங்களா, அவர் எப்படியோ அந்த ஊருக்கு பெருமை வாங்கி கொடுத்தாரு. உண்மைதானே? அவர்னால அந்த ஊருக்கு நல்ல பெருமை, சரிங்களா. அவர் என்ன சொல்கிறாரு, அண்ணா பல்கலைக்கழகம் பொள்ளாச்சி வழக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டுபிடிச்சிருவோம், இந்த சாரு இவருங்கெல்லாம் யார் இந்த கண்டுபிடிச்சி நாங்கள் குற்றத்தை கண்டுபிடிப்போம்ன்றாரு. இவங்க யார்? சிபிஐயா, அமலாக்கத்துறையா? சொன்னதை செய்ய மாட்டாங்க. இது வரைக்கும் செஞ்சுருக்காங்களா? சொல்லுங்கள் மக்களே. பொதுமக்கள் ஏதாச்சும் ஒரு கோரிக்கை வச்சாலே 5 வருஷத்தில் நிறைவேறாது. இதெல்லாம் அவங்க செய்வாங்கன்னு நீ நம்பி உங்களுக்கு ஓட்டு போட போகிறீங்களா? தமிழ்நாட்டு மக்களை குறை ஆட்சிக்கு வராதவங்க சொல்லலாம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யாதவங்க அவங்க தமிழ்நாட்டில் இருக்க குறையை பற்றி பேசலாம். இதை நானும் ஏற்றுக்கிடுவேன். நீங்கள் எப்படி பேசினா ஏற்றுக்கிறீங்க, அவங்க பேசுனா ஒரு அளவுக்கு ஏற்றுக்கிடலாம், சரிங்களா. இவங்க 2 பேர் தான் ஆட்சி செய்கிறாங்க தமிழ்நாட்டில். அப்புறம் குறை சொன்னால், நான் 10 வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், எல்லா போதையுமே தமிழ்நாட்டில் விற்றுக்கிட்டே இருக்குது. எம்ஜிஆர் இருக்கும்போது விற்றுச்சு, கலைஞர் இருக்கும்போது விற்றுச்சுல, விற்கலையா? அப்புறம் இன்னைக்கு தான் போதை வளர்ந்துருச்சுண்டா, சொல்லுங்க. பக்கத்து நாட்டிலேருந்து வரவங்க தமிழ்நாட்டில் வந்து கெட்டு போகிறாங்க, சாராயம் குடிச்சுன்றாங்க. பக்கத்து நாட்டில் சாராயம் இல்லையா? போதைப் பொருள் இல்லையா?